நல்லா இருந்துச்சு ப்ரோ, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. படம் தனுஷ் நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பரா இருக்கு, பார்க்கலாம் எல்லாரும். முறை படம் நல்லா தான் இருக்குது. 10 மார்க் படம் பாருங்க. வேற லெவல் தல. தனுஷ் அண்ணாவுடைய ஆக்டிங் சும்மா பிச்சிட்டாரு. ஃபுல்லாவே எமோஷனல் ஆயிட்டோம், வேற அழுதுட்டோம். உண்மையிலே செம்ம ஆக்டிங் ப்ரோ. இப்ப இருக்கிற இந்த பாத்தீங்கன்னா நிறைய பிச்சைக்காரங்க இருக்காங்க, அவள் வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்காரு. எல்லாமே ஒரு ஈக்குவாலிட்டியா தான் பாக்குறோம். தனுஷ் அண்ணா வேற லெவல்னா, செம்மண்ணா, பயங்கரம் ப்ரோ. ஆனா அவ்வளவுதான், ஒல்லின்னு எத்தனை பேர் கலாய்க்கிறீங்க, அவள்தான் மாஸ் தான் அண்ணன். ஒரு பெக்கரா இந்த சொசைட்டில வந்து பிச்சைக்காரங்க வந்து என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தனுஷ் அவரோட நடிப்பின் மூலம் சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்காரு. நடிப்பு நரக்கன் மறுபடியும் ப்ரூவ் பண்ணி ஒரு நேஷனல் அவார்டு ஆக்டர் எப்படி நடிப்பாரோ அதை விட பல மணி நடிச்சிருக்காரு. சொல்ல முடியாது, நேஷனல் அவார்டு வாங்கினாலும் வாங்கலாம். ஸோ ஒரு பெக்கரா இருந்து எப்படி கோடி சொல்றாரு அப்படின்னா படத்தோட ஒரு கருத்து. அதை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் டேரக்டர் பக்கவா எடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. படம் சூப்பரா இருக்கு. தெலுங்கு படம் லவ் ஸ்டோரி பார்த்துட்டு, பட் ஆனா டேரக்டர் வந்து தெலுங்கு படம் டேரக்டர் மாதிரியே தெரியல. நம்ம தமிழ் படம் டேரக்டர் மாதிரி தெலுங்கு படம் எப்படி இருக்கும் தெரியல. ஸோ அன்வான்டட் திங்ஸ் எல்லாம் வாண்டடா காட்டுவாங்க. ஸோ இவர் வந்து ஒட்டுமொத்தமா ஒரு தமிழ் டேரக்டர் மாதிரி தான் இருக்காரு. ஆக்சுவலா அந்த சென்டிமெண்ட், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாமே பக்காவா பண்ணிருக்காங்க. ஸோ அதில் நடிச்ச எல்லா கேரக்டர் ஆர்டிஸ்டும் சரி பக்கா அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு, பிஜிஎம் செம்மையா இருக்கு. ஸோ 3 சாங்ஸ் 4 சாங்ஸ் செம்மையா இருக்கு. அந்த குத்தாட்ட ஆடுவார் இறங்கி தனுஷ், அதெல்லாம் போய் பாருங்க. விசில் சத்தம் கிழிது, ஸ்கிரீன் கிழிது, பயங்கர ஃபயரா இருக்கு. ஸோ தனுஷ்க்கு ஃபேன்ஸ் இல்லைன்னு சொன்னீங்கன்னா இங்க வந்து பாருங்க, தலைவர் பயங்கரமா பண்ணிருக்காப்ல. ஆக்சுவலா நான் வந்து ₹500 ₹500 கூட வருது. ஆக்சுவலா ஒரு தலை ஃபேன் நானே சொல்றேன். அண்ணன் பயங்கரமா பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு, அவன் நான் சொல்ல செம்மையா இருக்கு. பேர் நல்லா இருக்கு. ராஷ்மேகா வந்து சென்டிமெண்டாவும் நடிச்சிருக்காங்க, எமோஷனல் நடிச்சிருக்காங்க, ஃபன்னியாவும் நடிச்சிருக்காங்க. இல்ல ப்ரோ, இப்போ ஆக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து நம்ம தக்க வச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து பண்ண ரோல்ஸே நம்ம பண்ணக்கூடாது. ஆக்சுவலா டிஃப்ரெண்டா பண்ணோம். ஸோ ராஷ்மிகா அந்த இடத்த தக்க வச்சுக்கிட்டாங்க. பட் ஆனா டேலண்ட்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ எனக்கு இருக்க டேலண்ட் உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்க டேலண்ட் எனக்கு இருக்காது. டேலண்ட் வைஸ் அவங்க மேலே வரலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரு டைம் இருக்கு ப்ரோ. அது டைம் நம்புங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்க, உண்மையா இருங்க, நேச்சர் நம்புங்க, கடவுள் நம்புங்க, ஒரு நாள் நீங்க மேலே போயிடலாம். ஸோ டைமுக்காக மட்டும் வெயிட் பண்ணுங்க, அவ்வளோதான். தனுஷ் படம் மாதிரியே இல்ல. தனுஷ் படம் மாதிரியே ஃபயராவே இல்ல. படம் இன்டர்வல் வரைக்கும் ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி இருக்கு. இன்டர்வல் மேல படம் சூப்பரா பிக்கப் ஆகுது. லாஸ்ட் 90 மினிட்ஸ் சூப்பரா இருக்கு. கதை ரொம்ப நல்லா இருக்கு. இன்டர்வல் வரைக்கும் பெருசா ஒன்றும் நடக்காது. தனுஷ் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. கேரக்டரும் நல்லா கொடுத்திருக்காரு. நாகார்ஜுன் கேரக்டர் கூட ரொம்ப நல்லா இருக்கு. அவர் எப்போ ஒரு சாஃப்ட் விஜய் ஆண்டோனி மாதிரி கேரக்டர்ஸ் தான் பண்றாரு. அவரும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 90 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி, ரொம்ப நல்லா இருக்கு. எந்திரிச்சு போயிடாதுங்க. இந்த மாதிரி படங்கள் எவ்வளவு நல்லா இருக்கு. ஒரு தக் லைஃப்ல ஒன்றும் கிடையாது, கேம் சேஞ்சர்ல ஒன்றும் கிடையாது. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கூட பெரிய ஹைப் பண்ணல. இந்த படத்துக்கு அவ்வளவு ஹைப் இல்லை. அப்படி பார்த்தா நீங்க எனக்கு பிடிக்கல. தனுஷ் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. எப்பவுமே ஒரு மல்டி டேலண்ட் தானே, ஆக்டிங் நல்லா இருக்கு. கதை சொல்லுவான் இல்ல, அவருக்கு குறைய இல்ல. அவர் வந்து நடிப்பு நசுரன் அவரு. அதனால வந்து அந்த மாதிரி இருந்துச்சான்ற மனநிலையெல்லாம் விட்டுட்டு நீங்க ஒரு எப்படி சொல்றது, எப்படியோ இருக்க வேணாம், எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம படத்தை பார்க்குவாங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஒரு சொல்றது ஒரு மெசேஜான ஒரு மேட்டர் தான். நம்ம பிச்சைக்காரன் பார்த்துருப்போம், இவரது நம்ம விஜய் ஆண்டனி சார். ஸோ இதை வந்து லைன் பண்ணோம். அதாவது நீங்க இப்போ வச்சு பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி படங்களோட தான் வச்சு பார்க்க முடியும். பிச்சைக்காரன் 2 இருக்குல்ல. இன்னைக்கு வந்து ஒருத்தர் நம்ம கிட்ட கையேந்துறாங்கன்னா அவங்கள வந்து நம்ம ரொம்ப ஈஸியா கடந்து போயிடுறோம். அப்படி போறது கிடையாது லைஃப் அப்படின்றது தான் இந்த படம். படத்தை பத்தினா இப்ப இருக்க சமுதாயத்துக்கு தேவையான படம். பிச்சைக்காரங்களா நம்ம பிச்சைக்காரங்களா பார்க்காம அவங்களும் ஒரு மனுஷனா மதிக்கணும். இப்ப நார்மலா இப்ப பிச்சைக்காரங்களை பார்த்தா இவன் ஒரு நாய் இருக்குன்னா அந்த நாயை பார்த்து இவனா பிச்சைக்காரன் நாய் அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி பேசுறாங்க. அந்த லெவலுக்கு இல்லாம அந்த ஜோனை விட்டு வெளியே வந்து அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தான் அப்படின்றத அதை உணர்த்துற ஒரு படமா இருக்கும். கண்டிப்பா அப்படி ஒரு படம் இது. இல்லங்க, நீங்க இது கம்பேர் பண்ணக்கூடாது. அது வந்து அம்மாக்காக பண்ணாரு, அது தனியா வச்சிடலாம். பிச்சைக்காரங்க தான், பிச்சைக்காரன் ஜானதான் ப்ரோ. ஆனா அவர் வந்து அம்மாக்காக பிச்சை எடுக்கிறாரு. அது வந்து ஒரு டாஸ்க் மாதிரி பண்றாரு. இதுல வந்து அவர் தனுஷ் எடுத்திருக்க ரோல் வந்து
ஒரு பிச்சைக்காரங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குற மாதிரியான ரோல் இது. இப்போ அதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. விஜய் ஆண்டனி அவர் ஒரு ஆக்டராக ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இப்போ தனுஷோட ஆக்டிங்க்கு அவர் என்ன பண்ண முடியுமோ அதை விட கொஞ்சம் ஒரு மேலாவே பண்ணியிருக்காரு. நார்மலாக ஒரு கமர்ஷியல் படம் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபு நான் எப்படி சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபு கேரக்டரெல்லாம் ரிவீல் பண்ணுறது தான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக் இல்லாமல் எப்படி என்ன திடீர்னு இன்டர்வல் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா எப்போ முடியும், ஏன்னா 3 மணி நேரம் போது எப்போ முடியும் அப்படின்ற ஃபீலே எங்களுக்கு இல்லை. திடீர்னு படம் டைட்டில் கார்டு எண்டு கார்டு போடுறாங்க. என்னன்னு பார்த்தா என்னடா திடீர்னு படம் முடிஞ்சிச்சு அப்படின்னா, கிளைமேக்ஸ் கிட்ட போகும்போது படத்தோட ஹைப்பை ஏற்றுறாங்க. அந்த நேரம் பார்த்து திடீர்னு முடியும் போது ஏந்து வரவே முடியல. அப்படிதான் ப்ரோ இருக்கு படம். ஆனால் பி நார்மலாகவே தலைவர் பின்னிடுவாப்புல. ஆனால் இதில் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனுக்கு தனியாக பிரித்து வச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் இப்போ ஒரு மாஸ் பிஜிஎம் வேணுமா அதுக்கு தனியாக பிரித்து வச்சிருக்காப்புல. இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணி வேற லெவலில் பண்ணியிருக்காப்புல டிஎஸ்பி. நாகார்ஜுனா ரேட்டிங் ப்ரோ, நான் ஒரு தனுஷ் ஃபேனு. ரேட்டிங் என்ன பண்ணோன்னா நீங்களே பார்த்துங்க. இப்போ தனுஷ் ஃபேன் இல்லாமல் ஒரு நார்மல் ஃபேனாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் கொடுக்கலாம் ப்ரோ. ஏன்னா அங்கே லேகும் அடிக்கல, வேற லெவலில் இருக்கு படமும். கான்செப்ட் ஒரு தேவையான கான்செப்ட் அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு. 3 மணி நேரம் நல்லா போதுங்க. நல்லா இருக்கு படம், குறையே இல்லை, நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். எனக்கு படம் பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல வேற என்ன சொல்றீங்க?